போட்டி நடத்துறவங்க சொல்றாங்க, மத்த பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு அடுத்த போட்டியில கலந்துக்கிற தகுதி இல்ல. இனிமேட்டு பாக்யலட்சுமிக்கும் கோபிநாத்துக்கும் தான் ஃபைனல் போட்டி நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க பாக்யா கிட்ட, அவன் 2 ரவுண்டு ஜெயிச்சுட்டான், மீதி 2 ரவுண்டையும் நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சிடலாம் அத்தன்னு சொல்றாங்க பாக்யா. கோபிக்கு கால் வருது. பேசிட்டு போனை கட் பண்றாரு. ஷெஃப் யாரு கால்லன்னு கேக்குறாரு. செந்தில் தான், என் ஃப்ரெண்டு. இன்னொரு ஷெஃப் வர்றாரு, மீத 2 ரவுண்டும் நம்ம ஜெயிக்கணும், நீங்க நல்ல ஷெஃப் தான், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வர்றாருன்னு அந்த ஷெஃப் கிட்ட சொல்றாரு கோபி. நீங்க இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு எல்லாரையும் நீங்க கதற விடணும். ஓகே சார்னு சொல்றாரு ஷெஃப். கோபி ஈஸ்வரி கிட்ட அவரோட பெருமையை பேசுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்யா எல்லாரையும் தோக்கடிக்கிற மாதிரி ஒரு டிஷ் ஒண்ணு செய்யறேன்னு சொன்னியே, நம்ம தள்ளி போய் பேசுவோம். போட்டி எத்தனை மணிக்கு முடியும்? அத்தை 1:30 மணிக்கு முடிஞ்சிரும். போட்டி முடியறப்ப செல்வி அமிர்தாவுக்கு போன் பண்ணி ஆலத்தி கரைச்சு ரெடியா வைக்க சொல்லு செல்வி. சரிம்மா, நான் சொல்லிடுறேன். இனியாவும் ஃப்ரெண்ட்ஸும் கிளப்புக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீர் குடிக்கணும்னு சொல்றாங்க. இனியா வேண்டான்னு சொல்றாங்க. அப்பனா டான்ஸாவது ஆடுவோம்னு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இனியாவும் ஆடுறாங்க. இனியாவுக்கு பாக்யா போன் பண்றாங்க. இனியா எடுக்காம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இனியா கூட வந்த ஃப்ரெண்ட்ஸோட சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க. இனியா ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்றாங்க. பாக்யா செலியனுக்கு போன் பண்ணி 5 ரவுண்டு முடிஞ்சிருக்குடா, அதுல 3 ரவுண்ட்ல நான் வின் பண்ணிருக்கேன், சூப்பர்மான்னு சொல்றாரு செலியன். பாக்யா சொல்றாங்க, நான் இனியாவுக்கு போன் பண்ணா அவ எடுக்கவே இல்லடா, பயமா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செலியன் சொல்றாங்க, நான் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடிதான் நிக்கிறேன், பயப்படாத, அவ கொஞ்ச நேரத்துல போன் பண்றேன்னு சொல்லிருக்கா, அவ போன் பண்ண உடனே பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். போனை கட் பண்ணிடுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்யா நீ போன் பேச போனப்ப என்ன நடந்துச்சுன்னு பாரு. அத்தை அவர் யாரு? செல்வி சொல்றாங்க, ஒரு அசிஸ்டன்ட்ட கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஷெஃப கூட்டிட்டு வந்திருக்காரு கோபி. ஈஸ்வரி சொல்றாங்க, எப்படியாவது ஜெயிக்கணும்னு கோபி பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஈஸ்வரி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சமையல் போட்டி நடத்துறவங்க கிட்ட. ஏற்கனவே சமைச்சுக்கிட்டு இருந்தவங்கள அனுப்பிட்டு வேற ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காங்க, என்னன்னு கேளுங்க சார்ன்னு சொல்றாங்க. போட்டி நடத்துறவரு சொல்றாரு, அவர் என்கிட்ட சொல்லிட்டு தான் மேடம் செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு 2 ஷெஃப் கிட்டையும், ரெகுலரா பண்ற டிஷ் எதுவும் பண்ணக்கூடாது, வித்தியாசமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் நாங்க செஞ்சிடறோம்னு சொல்றாங்க. ராதிகா அவங்க ஃப்ரெண்ட மீட் பண்ணி பேசுறாங்க. நீ இப்ப அடிக்கடி லீவ் போடுறதா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, என்னாச்சு ராதிகா? அதுக்கு ராதிகா அவங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. 2 பேரும் டிஷ்ஷ எடுத்துட்டு வாங்கன்னு போட்டி நடத்துறவங்க சொல்றாங்க. கோபியும் பாக்யாவும் டிஷ்ஷ எடுத்துட்டு வராங்க. இந்த ரவுண்ட வின் பண்ண போகுது மிஸ்டர் கோபிநாத். எல்லாரும் கை தட்டுறாங்க கோபி.